जय पराशक्ति महामाई की ஜெய். जय. அன்னை நிருளாலே இன்றைய இந்த வார இணைய வழி சத் சங்கத்தை பிரார்த்தனை பாடலோடு துவக்குவோம். சுந்தரி நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மம் நிலைப்பதற்கே நவிற்கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதர் மதலையர் அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் இறைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம் எம் உயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் நினைவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய் நின் தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் மும்மையின் உடைமைகளும் திரு முன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம் அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்தம் நிலையினிலாக்கிடுவாய் நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की ஜெய். இந்த வாரம் பாரதியார் பாடலுக்கு விளக்கமும் தம்முடைய கருத்துக்களையும் அளிக்க இருப்பவர் திருமதி கலைவாணி. பெண்கள் விடுதலை கும்மி அப்படிங்கிற பாடலுக்கு விளக்கம் சொல்ல போறீங்க இல்லையா? நமஸ்தே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணபிரியா அம்பாவிற்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் கலைவாணி. நான் 2001, 2002 வருடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாரதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளேன். தற்போது நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். என்னுடைய கணவர் காவல்துறை ஆய்வாளராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். இன்று நான் பாரதியார் கவிதைகளில் பெண் விடுதலை கும்மி என்ற தலைப்பில் பாரதியின் இனிமையான கவிதை வரிகளை உங்கள் முன் சொல்கிறேன். பெண் விடுதலை கும்மி. பெண்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் பேசி கழிப்போடு நாம் பாட கண்களிலே ஒளி போலவும் உயிரில் கலந்து ஒளிர் தெய்வம் நற்காப்பாமே. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? கொல்ல துணிவின்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார், பழி கூட்டி விட்டார். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. பாரதியாரின் பெண்கள் விடுதலை கும்மி என்ற பாடல் பெண்களின் விடுதலைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் பாரதி கொண்டிருந்த ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பாடல் பெண்கள் சமூகத்தில் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற பாரதியின் தொலைநோக்கு பார்வையையும் பெண்களின் ஆற்றலையும் பெருமையையும் போற்றுகிறது. பெண் என்பவள் வெறும் இல்லத்தரசியாகவோ சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவளாகவோ மட்டும் இல்லாமல் அறிவு, ஆற்றல், ஆளுமை கொண்டவளாகவும் சமூக மாற்றத்திற்கான சக்தியாகவும் இருக்க வேண்டும் என்ற பாரதியின் வரிகள் சமுதாயத்தில் நிச்சயமாக புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றே கூறலாம். பாரதியின் புதுமை பெண் கனவு 100% நிறைவேற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் கூட.
நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாரதியின் செல்வர் இயக்கத்திற்கு மீண்டும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்தே அம்மா. நமஸ்காரம். பாரதியாருடைய விடுதலை பெற்ற பெண்கள் பற்றிய கனவு பெருமளவு நனவாகி இருக்கிறது. ஆனால் 100க்கு 100 நிறைவேற வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த பாடலை பாடி தம்முடைய உணர்ச்சியை குறிப்பாக காட்டியிருக்கின்றார் திருமதி கலைவாணி. முதல்ல இந்த கும்மிக்குள்ள ராகத்திலேயே சொல்லுவோம். காப்புங்கிறது எந்த ஒரு காரியத்தையும் துவங்கும் முன்னாடி நாம் இறைவனை வணங்கி, குறிப்பா விநாயகரை வணங்கி துவங்குவது வழக்கம். அது மாதிரி நூல்கள் துவக்கும் பொழுது காப்புன்னு சொல்லி இறைவன்கிட்ட இந்த நூல் நல்லபடியா எழுதப்படணும், மக்கள் இதை படிச்சு பயன்பெறணும் என்று கேட்டுக்கொள்வது, பிரார்த்திப்பது ஒரு சம்பிரதாயம். அந்தபடி இதுக்கு ஒரு காப்பு பாட்டும் வச்சிருக்கார். பெண்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் பேசி களிப்போடு நாம் பாட, கண்களிலே ஒளி போல உயிரில் கலந்தொளிர் தெய்வம் நற்காப்பாமே. யாரை இந்த பெண்கள் விடுதலை கும்மி பாடலுக்கு காப்பு, அரண், பாதுகாப்பு என்று சொல்லி வைத்துள்ளார் அப்படின்னா 3வது 4வது வரியில சொல்லியிருக்கிறார். கண்களிலே ஒளி போல உயிரில் கலந்து ஒளிர் தெய்வம் நற்காப்பாமே. இப்ப ஏதோ ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல உள்ள ஒரு தெய்வம், குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட கோயில்ல குடிகொண்டிருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லல. எங்க இருக்கிறாளாம் அவள்? உயிரில் கலந்து ஒளிர் தெய்வம். எல்லாருடைய உயிருக்கும் உயிராய் இருக்கக்கூடிய அந்த மூல சக்தி அது எப்படி இருக்கு? கண்களிலே ஒளி போல. கண்ணுக்கு பார்வைங்கிற சக்தி தான் ஒளி. அந்த கண்ணுல பார்க்கும் திறன் அதுலயே கலந்து இருப்பது போல உயிரிலே கலந்து இருக்கின்றாள் அன்னை பராசக்தி. அந்த அம்பிகையை வணங்குகிறேன் இந்த பாடலுக்கு காப்பாக அப்படின்னு சொல்றார். கண்களிலே ஒளி போல உயிரில் கலந்து ஒளிர் தெய்வம் நற்காப்பாமே. இந்த பெண் விடுதலை கும்மி பாட்டுக்கு கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. இந்த விடுதலை பெற்ற பெண்கள், புதுமை பெண்கள் கும்மி பாடும் பொழுது எப்படி பாடுகிறார்கள்? நாம தட்டுகிற இந்த கை சத்தம் தமிழ்நாடு முழுக்க விழித்தெழ பண்ண வேண்டும். தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. இந்த கும்மிப்பாட்டை பாடிக்கொண்டு ஆடக்கூடிய நம்முடைய முக்கிய கருத்து என்ன? நம்மை பிடித்த பிசாசுகள் எல்லாம் விலகிவிட்டன. இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருந்த தடைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் நீங்கிவிட்டன. பிசாசு பிடிச்சிருந்தது, பேய் பிடிச்சிருந்தது, இப்ப இந்த பேய் போயிடுச்சு அப்படிங்கிறார். ஏட்டையும் என்னென்ன பிசாசு எப்படில இருந்ததுன்னா, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். பெண்கள் புஸ்தகத்தை தொடரதே கூடாது அப்படின்னு சொல்றாங்களாம். இப்ப வேண்டாததெல்லாம் படிக்கிறாங்க, பாக்குறாங்க, வைக்கிறாங்க, கெட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு படிக்கவே வைக்காம இருந்தா எப்படி? சில சமயங்கள்ல சில பேர் சில திறமசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி அழிக்கணும்னா எதை பயன்படுத்தி அவன் தன் சக்தியை காட்டுவானோ அதை பயன்படுத்த முடியாம பண்ணிடுது. இப்ப பெண்களை நமக்கு போட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்றாங்க? சும்மாவே இவ அது இது செஞ்சு வீட்டுல இவ தான் எஜமானியா இருக்கா, இன்னும் இவளுக்கு வேற படிக்க வச்சு என்ன அறிவையும் திறமையும் கொடுத்து வெளியில போய் 4 காசு சம்பாதிச்சா நம்மளை தூக்கி சாப்பிடுறோம், அப்ப இவளை படிக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பொருள் வெளிப்படையாவே இருக்கு. ஆனா
கல்வி என்பது ஏட்டுக்கல்வி மட்டும் அல்ல. ஏட்டுக்கல்வி வேணும், ஆனா ஏட்டுக்கல்வி மட்டும் அல்ல. கல்வி என்பது பண்பாடு, பண்பை பண்பை வளர்த்துக் கொள்வது, அதை கற்றுக் கொடுக்கிற கல்விதான் கல்வி. இன்றைக்கு கல்வி அதை செய்ய தவறிவிட்டதோ என்று தோன்றுகின்றது. மது, போதை போன்ற ஆண்களுக்கே ஆகாத தீய பழக்கங்களில் கூட பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவியர் அதுல போய் ஒரு சோதனை பண்ணி பாக்குறாங்க, அதை செஞ்சா என்ன அப்படின்னு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு நெகட்டிவ் சைடு. அது கூடாது. அப்ப படிப்பு எது செய்யத்தக்கது, எது செய்யக்கூடாதது என்று சுட்டிக்காட்டி, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்கான மன உறுதியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் பெண்களுக்கு கொடுக்கணும். இவங்க எந்த கல்வியுமே கொடுக்காம வச்சிருந்ததுனால அந்த ஒரு சுதந்திரம் கிடைச்ச உடனே என்ன பண்றோம், தலகால் புரியாம பண்றாங்க. அது சரியில்லை. சரி, அப்புறம் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். வெக்கப்பட்டு போயிட்டாங்க அடடான்னு. அப்புறம் மாட்டை அடித்து வசக்கி தொழுவீனில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தேன், வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, ப்ரோ ஆக்டிவ். சும்மா கத்திக்கிட்டே இருக்குல்ல, காரியத்தில் காமிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஏயா நீங்க மாட்டை நல்லா அடி கொடுத்து, ஒரு தரம் இங்க நம்ம ஆசிரமத்துல இருந்த மாட்டை அது பால் கறக்க விடாம ரொம்ப இடைஞ்சல் பண்ணிச்சு. உடனே அந்த பால் கறக்கிறவர் என்ன பண்ணாரு, இந்த கயிறு இருக்குல்ல, மாடுக்கு கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு, அந்த முளையோட கட்டுற அந்த கயிறு அவுத்து அது பலார்னு ஒரு அடி கொடுத்தாரு பாருங்க. சுளீர்னு அந்த கயிறு அப்படியே அடிச்சு அடி. எங்களுக்கெல்லாம் இங்க பக்கத்துல இருந்து எங்களுக்கெல்லாம் நடுங்கி போச்சு. ஐயோ ஐயோ மாட்டை அடிக்காதீங்க அப்படின்னு கட்டினோம். இல்லம்மா, அப்படி அடிச்சாத்தாம அது பால் கொடுக்கும் அப்படின்னாரு. அப்படி பால் அதை கட்டப்படுத்தி அதை கறந்து நாம சாப்பிடணுமா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நாங்க ஒரு கங்கத்தை அப்புறம் என்னவோ வச்சுக்கோங்க. மாட்டை அடித்து வசக்கி கட்டப்பட்டு அதை கொடுமைப்படுத்தி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை அதை மேய விடாம பிடிச்சு கட்டி போடுறாங்க. அத மாதிரி எங்களை வெளியில போக விடாம இந்த மாட்டு தொழுவுக்குள்ள கட்டுற மாதிரி எங்களை வீட்டுக்குள்ள கட்டி போட வந்தீங்களா, போங்க போங்க, உங்க வேலையில எங்க நடக்காது அப்படின்னு பண்ணிட்டோமா. மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே, வீட்டினில் எம்மிடம், நாங்க என்ன மாடா, உன்னை போல மனுஷி, உயிர் உள்ள ஆத்மா உள்ள அறிவுள்ள மனுஷி என்ன நீங்க எப்படி மாடு மாதிரி நடத்த போச்சு. வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம். இத்தனை நாள் அப்படி இருந்தது, இனிமே அது நடக்காது என்று சொல்லி அந்த பழக்கத்தை நிறுத்தி விட்டோம், வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. முதல்ல மாடு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டார். இப்ப நாய். இவங்க நடத்துறது அப்படி இருக்கான். நாய விக்கிறவன் அந்த நாய்கிட்ட யோசனை கேட்பான. அப்ப அதுக்கு அவன் மதிப்பு கொடுக்கல. யார்கிட்ட யோசனை கேட்போம், யார் மீது நமக்கு மதிப்பு இருக்கிறதோ, யாருக்கு அறிவு இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ, யாரு அந்த அறிவை நம்ம விஷயத்துல நல்லபடியா பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்டதான் யோசனை கேட்போம். அப்ப நீ ஒரு நாயை கொண்டு போய் விற்கிற மாதிரி எங்களை மதிக்காம நீ இருந்தீன, நாய் மாதிரி நினைச்சினா எங்கள்கிட்ட எப்படி யோசனை எல்லாம் கேட்ப. கொல்ல துணிவின்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார். முடிஞ்சா கொன்னே போட்டிருப்பாங்க, அதுக்கு துணிவு இல்லை, அதனால போ கடை அப்படின்னு பூட்டி வச்சுட்டாங்க. எவ்வளவு ஒரு வருத்தம் இருந்திருக்கு பாரதியாருக்கு பாருங்க. ஆண்கள் நடந்து கொண்டதை அவர் கவனிச்சிருக்கிறார் சமுதாயத்துல.
நேரடியா இந்த பாட்டுக்கு இல்ல, இன்னொரு பாட்டுக்கு அவர் வாழ்க்கையில நடந்தது சொல்லுவாங்க. அவருடைய மனைவியினுடைய தங்கை, 16 வயது பெண், இளம்பெண். அப்படி 16, 15 வயசா இருக்கும்போது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1, 2 வருஷங்கள் ஆச்சு. அந்த கணவன் வந்து இறந்து விடுகிறான். அதாவது பாரதியாருடைய மனைவியின் தங்கை கணவன் இறந்து விடுகிறான். அப்ப அந்த 16 வயது பொண்ணுக்கு அவங்க குல வழக்கப்படி, ஜாதி வழக்கப்படி விதவை கோலம் பூண வைக்கிறார்கள். இறந்து சில நாட்களுக்குள்ள அதுல மொட்டை அடிச்சு வெள்ளப்புடவை கட்ட வச்சுட்டாங்க. சும்மாவே பெண்கள் வெளியில வரமாட்டாங்க. இப்ப இந்த இளம் பெண் விதவை ஆயிட்டால வெளியில வரக்கூடாது. அவ என்ன பண்ற, வீட்டுக்குள்ள இருந்துட்டு கதவை கொஞ்சம் திறந்து எட்டி பார்த்து, என்ன அத்தனை பேரே சௌக்கியமா ஏதோ கேட்கிறா பாரதியார்கிட்ட. அக்கா கணவர் இல்லையா, கேட்கிறா. அவள் அந்த சாயந்தர நேரத்துல இவர் பார்த்த உடனே அப்படி திக்குன்னு படுத்தா. அவருக்கு அப்படி பெரிய அதிர்ச்சி. அப்ப அவர் சொல்ற, நான் அம்பாளுடைய தரிசனம் பார்த்தேன். அவள் எட்டி பார்த்த போது எனக்கு அம்பாள் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா கோலத்தை பார்த்தா ஒரு விதவை கோலம். அது ரொம்ப சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். நீங்க முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க. சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணம் என்று புகுந்து விட்டேன், இந்திரியங்களை அடக்கி விட்டேன், அப்படி வரும். அதுல அப்படி எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். ஆனா நிவேதிதை பாரத கலாச்சாரத்தை பற்றி எழுதும்போது குடும்பங்கள்ல இந்த கலாச்சாரம் எவ்வளவு உயிரோட்டமா இருக்கு. இது ஏதோ ஒரு கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு கலாச்சாரமா மட்டும் இல்லாம எப்படி குடும்பத்துல இது இருக்குங்கிறத அவ சொல்றா. இந்து குடும்பங்கள்ல விதவைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத எழுதும் பொழுது, ஒரு பெண் இந்த மாதிரி இளம் வயதுல விதவையாகி வந்துட்டான்னு சொன்னா அவளுடைய அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்களா, அவளுக்கு துணைக்கு என்ன, அவ வந்து இனிமே கடுமையான விரதங்களை எல்லாம் கடைப்பிடிக்கணும். அவளுடைய அப்பா இருக்கிற, அப்ப அம்மா வந்து அவள் சுமங்கலி. அப்ப சுமங்கலிக்கு என்ன, தலை சீவிக்கலாம், பூ வச்சுக்கலாம், நல்ல போட்டு வச்சுக்கலாம், சில நகைகள் போட்டுக்கலாம். இந்த விதவை பெண் அதெல்லாம் போடக்கூடாது. அப்ப இவ அம்மா என்ன பண்ணுவாளாம், அப்ப சுமங்கலிங்கிறதுக்கு அடையாளமா பொட்டு, கை வளை, அந்த வங்காளத்துல வளையல் தான் தாலி மாதிரி, வளையல், சில நகைகள் மட்டும் போட்டுக்கொண்டு, ஒரு மினிமம் மட்டும் நகை போட்டுக்கொண்டு மத்தெல்லாம் கழட்டி வச்சிருவாளாம். ஏன் என் பொண்ணு போட்டுக்க கூடாது, நான் எப்படி அவன் முன்னாடி போட்டுட்டு திரியிறது அப்படின்னு அவளும் அந்த விரதத்தை ஏற்றுக்கொள்வாளாம். அப்புறம் அவ வந்து ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிட்ற வீடா இருந்தா விரத நாட்கள் எல்லாம் இந்த பொண்ணு விதவை பொண்ணு சாப்பிடக்கூடாது, எது நான்வெஜ் எல்லாம். உடனே அன்னைக்கு அந்த விரத நாட்கள்ல வீட்டுல எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்களாம். இப்படி சில வருஷங்கள் போயிடுமா இந்த குழந்தைக்காக அவங்க எல்லாரும். அப்புறம் அவளுக்கு வந்து விவரம் தெரியும் பொழுதுதான், ஓஹோ எனக்காக இவங்கெல்லாம். இது இன்னும் பால்ய விதவையா இருக்கும்போது ரொம்ப, இந்த பொண்ணாவது 16 வயசு. யாரு, பாரதியாருடைய மனைவியின் தங்கை. இன்னும் சின்ன வயசுகள்ல எல்லாம் 7 வயசு 8 வயசுல எல்லாம் அந்த குழந்தைகள் பால்ய விவாகம் நடந்து அந்த கணவன் இறந்துட்டா இவ பால்ய விதவை ஆயிடுவா. அப்ப இப்பவே அவளுக்கு விதவைக்குரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் கடைபிடிக்கணும். இதத்தான் கொடுமை கொடுமைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய மேல்நாட்டவருக்கு நிவேதித்தை என்ன பதில் சொல்றான்னா, நீங்க இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கொடுமைன்னு சொல்றீங்க, இது கஷ்டமானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உயர்ந்ததுங்கிறத மறுக்க முடியுமா உங்களால? ஒருவள், ஒரு இளம்பெண் இந்திரிய நிகிரகத்தோடு மனதையும் உடல் இச்சைகளையும் அடக்கி துறவி போல் வாழ வேண்டும் என்பது கடினமானது, ஆனால் தவறானதல்ல. அதான் சொல்றாங்க, அது உயர்ந்தது, மேலானது. அதனால நீங்க வந்து அதை சொல்லி ஒரு குத்தம் மாதிரி அவங்கள சொல்லாதீங்க. என்ன நல்லத கூட வற்புறுத்தினா அதை செய்ய முடியாது. சரி, அதுக்கு என்ன பண்றது? வாழ்க்கை சூழல் இப்படி அமைஞ்சு போச்சு, அந்த பொண்ணு விதவை ஆயிட்டா, அப்ப என்ன செய்யணும்? அப்போ இந்து சமுதாயத்துல பெண்களுக்கு துறவு வாழ்க்கைக்கு அந்த காலத்துல ஆரம்பத்துல இருந்திருக்கு,
அப்புறம் இல்லாம போச்சு. துறவு வாழ்க்கைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு பொண்ணு வந்து இளம் வயசுல விதவை ஆயிட்டான்னா அவளை வந்து கடவுளை நீ துறவியா வாழு இனிமே அப்படின்னு சொல்லிட்டதாக அர்த்தம் சொல்லி துறவு வாழ்க்கைக்குரிய கட்டுப்பாடுகளை அவளுக்கு விதிக்கின்றார்கள். அதனால இது வந்து கட்டுப்படுத்தி தப்பு செய்யாம இருக்க வைக்கிறதானே ஒழிய இது ஏதோ ஒரு கெடுதல் மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னு எல்லாருக்கும் பதில் சொல்ற. யாருக்கு? இந்து விதவையை பற்றி குறை சொல்லுகின்ற மேல்நாட்டு சீர்திருத்தவாதிகளுக்கு நிவேதித்தை அப்படி அருமையாக பதில் கொடுக்கிறார். அப்போ இந்து பழக்க வழக்கங்கள் கடினமானவை ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் தவறானவை அல்ல என்று சொல்லி சொல்லி நமக்காக அவள் மேல்நாட்டவர்களிடம் பரிந்து பேசுகின்றார். நம்மை பாதுகாத்து டிஃபெண்ட் பண்றான். நம்மளை அவங்க குத்தம் சொல்லும் பொழுது இல்ல இவங்க பேர்ல தப்பு இல்ல அப்படின்னு நமக்காக சொல்றான். ஆனா இங்க இவர் சொல்லக்கூடியது எப்படின்னா, அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சில பேர் முன்னேற்றத்துக்கு அடையாளமா ப்ரோக்ரஸிவா சில விஷயங்கள் சொல்றத நிவேதித்தை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கும். இப்ப பாரதியார் என்ன சொல்றாரு அப்போ? ஆனா இந்த விஷயத்துல இப்ப விதவைகளுக்கு இப்ப இந்த இளம் பெண்ணுக்கு இப்படி சொல்றாங்க. இப்ப அவள் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறாள்னு வச்சுப்போம். அதாவது இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் நான் உட்படுகிறேன் அப்படின்னு அவள் ஏற்றுக்கொண்டு ஒரு துறவி போல வாழ்கிறாள். அதற்கு பிறகு அப்படின்னா சரி. அப்படி இருக்க முடியாதவளுக்கு அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதாவது சமுதாயத்துல வந்து விதிவிலக்குகள்னு கொடுக்க ஆரம்பிச்சா விதிவிலக்குகள் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சமமா சில கட்டுப்பாடுகளை விதித்துதான் தீரணும் அப்படின்னு வரும். அப்படிங்கும் போது கஷ்டமா இருந்தாலும் எது உயர்ந்ததோ அது பக்கம் நம்ம வந்துருவோம் அப்படின்னு வச்சாங்க. அப்போ திருட்டுத்தனமா போகக்கூடிய சில பேர் இருந்திருக்கலாம். அதுக்காக எல்லாரும் அப்படியான பெரும்பாலும் அவர்கள் அதை நம்முடைய தலைவிதி அப்படித்தான் என்ன செய்வது என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழவே முற்பட்டார்கள். அது இந்த சமுதாயம் ஒழுக்கத்துக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுகின்றது என்று நிவேதித்தை பாராட்டுகின்றார். ஆனா இங்க வந்து விதவைகளை பத்தி கூட சொல்லல, பெண்களைய படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றார். ஆனா இன்றைய சூழல்ல படிப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளாத பெண்கள் இவங்க அப்படி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு தப்புல போல் இருக்கேன்னு நினைக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கு நடந்து கொள்கிறார்கள். அது கொஞ்சம் வேதனையா இருக்கு. பாரதியார் சொன்னபடி படிப்பும் கிடைக்கணும். ஆனா அந்த படிப்பு எப்படி இருக்கணும்? பண்பின் அடிப்படையில் அமைந்ததாக இருக்கணும். நீ படிச்சவங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கூடுதலான கட்டுப்பாட்டோடு சுய கட்டுப்பாட்டோடு நீ இருக்கணும். நான் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒண்ணு பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தின விஷயம். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 18 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. 18-20 வயசுக்குள்ளதான் இருக்கும். காலேஜ் பிஏ ஏதாவது படிக்கலாம் அந்த மாதிரி டிகிரி கோர்ஸ். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இதுக்கு போய் ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வருது. அப்படியே தலை சுத்திக்கிட்டு வருது. அதுக்கு நடக்க முடியல தெருவில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி திடீர்னு பார்த்தா தெருவில் நடமாட்டமே குறைஞ்சு போய் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இது இங்கே இருந்து அதுக்கு நேரம் நடக்க முடியாம தடுமாறுது. கைகாலெல்லாம் இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது. அப்படியே தெருவுக்குள்ள அல்லாடி இப்படி இப்படி வருது. அதுக்கு நேரமே நடக்க முடியல இந்த பொண்ணுக்கு. ஏன் உள்ள வேலை செய்யுது? இதெல்லாம் தேவையா? அப்ப இது வந்து சோதனை பண்ணி பார்க்கக்கூடிய விஷயமா? அப்போ படிப்பு வந்து இவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இதுக்கு பேர் சுதந்திரமா? சிந்திக்கணும். கல்வி எத்தகைய கல்வியை கொடுக்கணும்னு சொன்ன? நற்பண்பின் அடிப்படையில் எழும்பி நிற்கும் கல்விதான் ஒருவனுக்கு நலன் செய்யும். அத்தகைய கல்வி ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த பெண்கள் விடுதலை கும்மியினுடைய அர்த்தம். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? கொல்ல துணிவின்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார், பழி கூட்டி விட்டார். நம்மை நாயை போல நடத்துகின்றாரடி, என்ன அநியாயம் அப்படின்னு ஆத்திரத்தோட அந்த பெண்ணு சொல்றா. இந்த வரி நேரம் இல்லைன்னு கலைவாணி விட்டுட்டீங்க. ஆனா அதுதான் ரொம்ப உயிர் நாடியானதுன்னு இதுல நான் நினைக்கிறது.
கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். ஆமா, என்ன கற்பு கற்பு கற்பு, பெண்ணினுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டியது உண்மை. அவள் விருப்பம் இல்லாத போதும் கூட ஒரு ஆண் ஒருவன் அவளிடம் தவறாக நடந்து கொண்டால் அதன் பலனை அனுபவிக்க போகிறவள் பெண் தான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ஒத்துக்கிறோம். ஆனா அப்படி அவள்கிட்ட நடந்து கொள்ளக்கூடாதுன்னு அந்த ஆணுக்கு சொல்லி தந்திருக்கணுமே இந்த சமுதாயம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். அப்போ பெண்ணுக்கு மட்டும் கற்பு இருக்குன்னு நினைக்காது, ஆணும் சுய கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டும். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். அவளுக்கு விருப்பம் இல்லாத ஆளோடு விருப்பமில்லாத காலத்திலே வற்புறுத்தி கட்டி கொடுப்பது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. இல்லற வாழ்க்கையில் புகுந்து நீங்கள் இருவரும் இல்லறத்தை நல்லறமாக நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய விவாகமா இல்லாம கட்டி கொடுக்கறது. பேச்சு வழக்குல திருநெல்வேலியில சொல்லுவாங்கல்ல, கட்டி கொடுக்கறதுன்னு. கட்டி கொடுக்கறதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இது எப்படி இருக்கு? கட்டி போட்டு விடுகிறாள். இந்த பெண்ணினுடைய சுதந்திரத்தை கெடுக்கும்படியாக கட்டி போட்டு விடுகிறார்கள். அது வேண்டாங்கிறது. கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். சரி, அப்ப என்ன செய்ய போற நீ? போய் படிச்சு வெளியில போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். படிக்கணும், பட்டங்கள் பெறணும், நல்ல கல்லூரி நிலையில யூஜி பிஜி எல்லாம் படிச்சு பட்டங்கள் எல்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நாட்டையே ஆளணும். இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்முடைய முன்னோர்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேலு நாச்சியார், வட இந்தியால ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், அஹல்யாபாய் ஹோல்கர், காசி கோயில அவுரங்கசீப் இடிச்சு அதை திரும்ப கட்டினவங்க. அப்புறம் சிவாஜி மகாராஜனுடைய மருமகள் தாராபாய், அவங்க பெரிய வீராங்கனையா இருந்திருக்காங்க. அது மாதிரி கர்நாடகால, அது மாதிரி இதுல ஆந்திரால, பாரத தேசம் முழுக்க எல்லா பிரதேசங்களிலும் பெண்கள் சிறந்த ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அதனால பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். அது மட்டும் இல்ல, வீராங்கனைகளா இருந்திருக்காங்கிறதும் வெறும் பழங்கதை அல்ல. இப்பவும் இஸ்ரேல் இராணுவத்துல பல பெண்கள் நேருக்கு நேர் போர்க்களத்துல நின்று போராடக்கூடிய வீரர்களாகவும் பைலட்ஸ், விமானத்தை ஓட்டக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அது மாதிரி பல பேர் இப்பொழுது நம்முடைய இந்திய இராணுவத்திலும் பெண்கள் இராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வீராங்கனைகளாக திகழ்கின்றார்கள். சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர்ல அந்த பெண்கள் 2 பேரும் பங்கு கொண்டு வெற்றிகரமா செயல்பட்டதை பார்த்தோம். அதனால பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை. இதுதான் தெரிஞ்சுக்கணும் ஜனங்கள். ஆணுக்கும் இது புரியணும், பெண்ணுக்கும் இதன் மீது நம்பிக்கை வரணும். இந்த உண்மை எட்டும் அறிவினில் பல விஷயங்களை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்களை எட்டி பிடிக்கின்ற எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பு இல்லை இங்கு என்று தெரிந்து கொள்ளட்டும் இந்த சமுதாயம். இப்போ நம்முடைய நாட்டுல இஸ்ரோ, DRDO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிலையம், இஸ்ரோ. DRDO அப்படின்னு டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சியும் வளர்ச்சியும் செய்வதற்காக அமைந்துள்ள கழகம். இதுல எல்லாம் இப்ப எதுக்கு சொல்ல வரேன், நிறைய பெண் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். இப்ப சமீபத்துல ஒரு
மகிழ்ச்சிக்குரிய, நாமெல்லாம் கர்வப்படக்கூடிய ஒரு விஷயம், உலகத்திலேயே மிக உயரமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள பாலம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல இமயமலையில ஜம்மு காஷ்மீர தெற்குல மற்ற மாநிலங்களோடு இணைக்கக்கூடிய பெரிய பாலம். அது ரொம்ப உயரத்துல செனாப், ஜீனாப், ஜீலம், ராவி, பியாஸ், செட்லஜ், சீலம், ஜீனாப் அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த செனாப் நதியின் மீது 2 மலைகளை தொட்டு கொண்டு ஒரு பாலம் போகிறது. அதனுடைய உயரம் எவ்வளவு அப்படி, அதாவது தரை மட்டத்திலிருந்து அதன் உயரம் எவ்வளவு அப்படின்னா, ஐஃபில் டவர் இருக்குல்ல, பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஐஃபில் டவர், அதை விட ஒரு 60 மீட்டர் கூட. உலகத்திலே உயரமான இரும்பு கோபுரம் அந்த ஐஃபில் டவர். அந்த ஐஃபில் டவரை விட உயரம் இது, ஒரு 60 மீட்டர் கூட. இப்ப எவ்வளவு உயரமா இருந்திருக்கணும் இந்த பாலம், எவ்வளவு உயரத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கேற்ப பாதுகாப்புகள்லாம் செஞ்சிருக்கணும். 150 வருஷங்களுக்கு பழுது நேராதபடி இயற்கை சீற்றங்களையும் தாங்கி கொண்டு இது இருப்பதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன், இதை செய்த, வடிவமைத்து கட்டமைத்த செய்த அந்த பொறியாளர்கள் குழுவில், வல்லுநர்கள், அறிவியல் அறிஞர்கள் குழுவின் தலைமை ஒரு பெண். போதுமா? எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று காண் என்று கும்மியடி. இப்ப நல்லா இருக்கு. பாரதியார் கண்ட புதுமை பெண் இப்படித்தான் இருக்கணும். நம்முடைய அறிவை நல்ல முறையிலே, நேர்மறையான முறையிலே, உடன்பாட்டு வடிவிலே செயல்படுத்தி உலகுக்கும் நமக்கும் நலன் செய்யக்கூடியதான காரியத்துலதான் ஈடுபடணும் பெண்கள். அதுதான் படிச்சதுக்கு அடையாளம், அதுதான் நல்லறிவு பெற்றதற்கு அடையாளம். அதனால பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை. இழைப்புன்னு என்ன குறைஞ்சு போறது, நம்ம என்ன குறைஞ்சிட்டோம், இந்த காமிச்சிட்டோம் பாரு அப்படின்னு. ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காண் என்று கும்மியடி. இதை ஒத்துக்கிறதுக்கு பல பேருக்கு முடியாது. அந்த ஆணாதிக்க மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்களுடைய ஈகோ விடாது. நல்லறிவு இருந்தா ஈகோ ஒடுங்கும். அது மாதிரி சில கணவன்மார்கள் திட்டுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. என் பிள்ளைய நீ என்ன திட்ட போச்சு அப்படிங்கிறது சீரியஸாவே அப்படி திட்டுறாங்க. அதனால ஓம் பிள்ளை மட்டும் தானே, அவதானே சம்மந்து பெத்த, அப்ப ஏன் புள்ள அப்படின்னு ஏதோ ஒரு தாய்க்கு இல்லாத உரிமை தந்தைக்கு இருப்பது போல இவங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல. என்ன ஆண்கள், நம்ம குழந்தை நல்லா வளருன்னு சொல்லுங்க, அப்ப கடமை உணர்த்துறீங்க. ஏன் பிள்ளைய நீ பார்க்கலன்னு உனைய நான் அடிப்பேன்னு சொன்ன, அப்ப நீ என்ன பெரிய ஆளு? அதனால அப்படி ஆண்கிறதுக்காகவே ஒருத்தர் உயர்ந்தவன் ஆகிவிட முடியாது. அப்புறம் சரி, வேற என்ன செய்வாங்க புதுமை பெண்கள்? பாரதியார் கற்பனைப்படி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. எதுக்கு படிக்கணும் படிக்கணும் கேட்கற, உக்காரு வீட்டுக்குள்ள அப்படி நீ சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா? வேதம் படைக்கவும். அந்த காலத்துல வேதங்களில், அதாவது சில வேத மந்திரங்கள், சூக்தங்கள், இவற்றை பெண் ரிஷிகள் பாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் ரிஷிகா, ரிஷிகா. அது மாதிரி சங்ககால புலவர்கள்லயே பெண்கள்லாம் இருக்காங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய காக்கை படினியார், நச்சள்ளையார், அப்புறம் இன்னும் என்னமோ 2-3 பேர்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நாயன்மார்கள்ல 2-3 பெண்கள் இருக்காங்க. ஆழ்வார்கள் அப்கோர்ஸ், ஆண்டாள் இருக்கா, இந்த பக்கம் மீராபாய், இப்படி எத்தனை பேர். பக்தியின் துறை எடுத்துக்கொண்டா அதுல பெரியவர்கள், ஆட்சி துறைன்னு எடுத்துக்கொண்டா அதுல இருக்காங்க பெண்கள். வீரம்னு சொன்னா ஆண்களுக்கு சளைச்சவர் இல்லை. எதுல தாயா குறைஞ்சு போயிட்டோம், எதுக்கு அப்புறம் எங்களை போட்டு பூட்டி வைக்கிறீங்க? அதனால வேதம் படைக்கவும். ஔவையார் எவ்வளவு அருமையான ஒரு, அதாவது அந்த புலமை இருக்கு அவங்களுக்கு. வெறும் புலமைங்கிறது ஒரு சொல் திறம் மட்டுமல்ல, சூழ்நிலையை புரிந்து கொண்டு எது நலன் செய்யுமோ அதை செய்வதற்கும் செய்ய வைப்பதற்குமான உறுதியும் தெளிவும் அறிவு.
அதெல்லாம் இருக்கு. அப்பத்தானே நம்ம வந்து உயர்ந்த இலக்கியங்களை படைக்க முடியும். இங்க என்ன சொல்ற, வேதமே நாங்க எழுதுவோம், நீ வேதம் படிக்க விட மாட்டேன்னு சொல்றது என்னையா? வேதத்தை நாங்களே படைப்போம் சொல்லிட்டு எவ்வளவு பெருசு பாருங்க. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த பக்கம் உத்திரமேரூர் ஏதோ காஞ்சிபுரம் பக்கம்தான். ஒரு ஊர்ல வந்து அந்த பஞ்சாயத்து சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்து பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு தலைவியா ஒரு அம்மா இருக்கா. அப்ப ஒரு வழக்கு வருது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு குடிச்சுட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் பேர்ல தான் தப்புன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அப்ப இவன் எனக்கு இப்படி பாதிக்கப்பட்டவன் வந்து புகார் கொடுக்குறான், என்ன இந்த மாதிரி இவன் கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு. அப்ப இந்த அம்மா வந்து பஞ்சாயத்து தலைவிங்கிற முறையில அவ சொல்ற, நீங்க இப்படி பண்ணது தப்பு, அதனால நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு தண்டனை, இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்புறம் கோயில்ல போய் இத்தனை நாள் தினமும் கோயிலெல்லாம் பெருக்கி மெழுகி சுத்தம் படுத்தணும், விளக்கெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை இந்த பஞ்சாயத்து தலைவி அந்த தப்பு செய்த ஆணுக்கு கொடுக்குற. அப்புறம் மறுநாள் பார்த்தபோது அவரு கோயிலுக்கு வந்து அந்த ஆளு தப்பு பண்ண ஆளு சரி பண்ண வராரு. கூடவே இந்த அம்மாவும் போய் செய்யுது. என்ன நீங்க வந்து செய்றீங்க, நீங்க தானே அந்த தண்டனை கொடுத்தீங்க. அது நான் பஞ்சாயத்து தலைவியா கொடுத்தேன், இப்ப அவருடைய மனைவிங்கிற முறையில நான் அவரோட செஞ்சு செய்யறேன்னு அந்த அம்மா செஞ்சுது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் நீதிகள் செய்வதும் வேண்டி வந்தோம். அதாவது இன்றைக்கு பெண்கள்கிட்ட, ஆண்களோ பெண்களோ இளைஞர்கள்ட்ட நீ என்ன பண்ண போற படிச்சுட்டுன்னு கேட்டா எல்லாரும் இன்ஜினியர் டாக்டர் இப்படி சொல்றாங்களே, நான் நீதிபதி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த ஒரு விருப்பம் இளைஞர்கள்ட்ட இருக்கணும். நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆக போறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும், அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ, அந்த விருப்பம் வரணும் படிக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும். அதுக்கு அவர்கள் தங்களை தயார் பண்ணி கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்ல வர, நீதிகள் செய்யும்னு உடனே இன்றைக்கு நல்ல நேர்மையான நடுநிலையாளர்கள் நீதித்துறையில குறைந்து கொண்டு வருகிறார்கள். அதனால நல்ல பெண்கள்லாம் அதை ஒரு லட்சியமா எடுத்துக்கொண்டு படிக்கணும். அப்போ ஒரு டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் சட்டம் படிக்கணும், பிஎல் அப்புறம் எம்எல் என்ன உண்டோ அதில் எல்லாம் படிச்சு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை எழுதின அதுல செலக்ட் ஆனா மேஜிஸ்ட்ரேட் ஆக முடியும். அதை செஞ்சு வருவேன் அப்படின்னு சொல்லட்டுமே. அப்போ ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு சமுதாயத்துல, அவர் அந்த நீதியை நிலைநாட்டினால். அப்படிப்பட்ட நிலையில் பெண்கள் இருக்கணும். சகோதரி நிவேதித்தை சொல்றா, பெண்கள் வெளியிலேயே வராம இருக்குன்னா தான் வெளியில எவ்வளவு அசுத்தமா இருக்குங்கிறது தெரியல அவங்களுக்கு. தெரிஞ்சா இந்த இந்திய தெருக்கள் எல்லாம் இவ்வளவு அசுத்தமா இருக்க விடமாட்டாங்கிறா. ஆனா வெளியில வந்தாலும் இப்ப அது பாட்டுக்கு அது அப்படித்தான் இருக்கும், நம்ம என்ன பண்றது அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, இதை சரி பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு ஆண்களை விட அதிகம் வரணும். அப்ப அவங்க என்ன செய்யணும், இந்த அரசாங்கத்துல ஒரு பங்கு வகிக்கணும். இப்ப முனிசிபாலிட்டியில ஒரு அந்த கமிஷனராவோ கவுன்சிலராவோ பெண்கள் இருந்தா இதெல்லாம் சுத்தம் பண்ணணும், இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆண்களை பார்த்து எவ்வளவு லஞ்சம் வாங்கலான்னு பெண்களும் நினைக்க கூடாது. இந்த வேலையை எப்படி செய்யணும், இந்த பகுதிக்கு நல்ல நல்ல நலன்கள் எல்லாம் எப்படி செய்து கொடுக்கணும், நல திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி பெண்கள் நினைப்பார்கள். நீங்க அவளை வெளியில விடுங்க, படிக்க விடுங்க, இதெல்லாம் பார்க்க விடுங்க அப்படின்னு நிவேதித்தை சொல்றாங்க. அது மாதிரி இருக்கணும். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. அப்புறம் இதெல்லாம் பண்ணின உடனே எனக்கு சோறாக்கி போட மாட்டியா அப்படின்னு வருவான். அப்ப சொல்ற, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வச்சாதி படைக்கவும் செய்திடுவோம். சோறு பொங்கி போடுறது மட்டும் எங்க வேலை இல்லப்பா, உணவு கொடுக்கும் போது நல் உணர்வையும் ஊட்டி தெய்வீகமாக குழந்தைகளை வளர்ப்போம், தெய்வச்சாதி படைப்பதும் செய்ய வந்தோம். இதுல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து. இவனுக்கு பெண்ணுக்கு அறிவும் திறமையும் வந்துட்டா திமிரு வந்துரும், அப்புறம் நம்மளை விட மிஞ்சிடுவா அப்படின்னு பயப்படுறாங்கல்ல. அப்படி இல்லை, எப்படி இருப்பாங்கன்னா, காதல் ஒருவனை கைப்பிடித்தே, மனம் நாடுகின்ற ஒருவனை விவாகம் செய்து கொண்டு அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து, அவன் என்ன செயல் செய்யணும் என்று தேர்ந்தெடுக்கிறானோ அதுல எல்லாம் நாங்க கூட நிற்போம். மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி. பெண்களுக்கு என்னென்ன அறங்கள் தர்மங்கள், ஸ்திரீ தர்மம், மாதர் அறங்கள் அப்படிங்கிறார் பாரதியார். ஸ்திரீ தர்மம், பெண்ணினுடைய அறம் என்ன? தற்காத்து, தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, சோர்விலாது இருப்பதுதான் பெண்ணின் அறம் அப்படின்னு நீங்க பழசுல வச்சீங்கல்ல, அதெல்லாம் செய்வோம். அதை விட இன்னும் நல்லா செஞ்சு காட்டுவோம். மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி. இப்படி சொல்லக்கூடிய புதுமை பெண்களை பார்த்தா அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், உள்ளூர பயமா கூட இருக்கும். இது எதிராது ரொம்ப பெருசா போயிட்டாங்களே அப்படின்னு. பொறாமை இருந்துட்டா அடக்கி வைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. பொறாமை இல்லாம நல்ல குணத்தோட ஆண்கள் பெண்களை வளர விட்டா அது சமுதாயத்துக்கு நலன் செய்யும் என்பதை உணர்ந்தால் பெண்களை நல்லா வச்சிருப்பாங்க. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து, மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. அன்னையின் அருள். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய்.